அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தைப்பொங்கல் அன்று இந்த 5 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள், எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும், அதை வாங்கி வைப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தை 1 தைப்பொங்கல் திருநாள். இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்குரிய சிறப்பான விசேஷங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வையுங்கள், பண வரவு அதிகரிக்கும்னு தொடர்ந்து பதிவு கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த தை 1 அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புது வருடம் ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு புது வருடம் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தான். அப்போ இந்த தை திருநாள்ல நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல விவசாயத்தையே மட்டுமே நம்பி இருந்தார்கள். அனைவருமே விவசாயம் செய்துதான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அந்த விவசாயத்திற்கு பயன் தரக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சூரிய பொங்கல் வச்சாங்க. உழவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது மாடுகள். அப்ப அந்த மாட்டிற்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டு பொங்கல் அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. நம்ம இப்ப நாங்கள்லாம் விவசாயமே பண்ணலையே, நான் ஏன் மாட்டு பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ மாட்டு பொங்கல் நம்மளுக்கு மாடு அப்படிங்கிறது ஒரு அம்மா மாதிரி. நம்ம எப்படி தாய்ப்பால் குடித்து வளர்கிறோமோ அது கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம இருக்கிற வரைக்கும் மாட்டுப்பாலை தான் நம்ம தாய்ப்பாலை விட அதிகமாக குடித்து வளர்கிறோம். அப்ப அந்த மாட்டிற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த மாட்டு பொங்கலை நாம சிறப்பாக கொண்டாடலாம். அப்படி வரக்கூடிய விசேஷமான நாட்கள்ல தை முதல் நாள் நாம வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான பொருட்களை பத்தி தான் நான் இந்த பதிவுல உங்களுக்காக சொல்ல போறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நெல். நிறைய இன்றளவும் நீங்க வில்லேஜில் போய் பார்த்தீங்கன்னா அறுவடைக்காக தயாராக நிற்கும் நெற்கள். அப்ப நெற்கதிர்களை அப்படியே பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்போ நெல் நீங்க உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப நாளைய தினம் அந்த நெல் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகாலட்சுமி முழுமையாக இந்த நெல்லில் வாசம் செய்வாள். அப்போ நம்முடைய நெல் நம்முடைய வீடுகள்ல இருக்கும் பொழுது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொதுவாக நம்ம குபேர பானையில அரிசி, துவரம்பருப்பு, சர்க்கரை இது எல்லாமே போட்டு வைப்போம். ஆனா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் அரிசிக்கு பதிலாக நெல்லைத்தான் போட்டு வச்சாங்க. இப்ப எல்லார்கிட்டையும் நெல்லு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த நெல்லை வாங்கி நீங்க உங்க பூஜை அறையில வைக்கும் பொழுது அபரிவிதமான அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர்னு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த நெல் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பச்சரிசி. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மகாலட்சுமி அம்சம் கொண்டது. நம்ம நெல் கிடைக்கல, நாங்க வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கிறோம், இங்க நெல்லுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த பச்சரிசியை வாங்கிக்கலாம். பச்சரிசியும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டதே. அதனால பச்சரிசியை நீங்க பொங்கலுக்கு நீங்க காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு இன்றைய நாள் நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நாளைய நாள் ஒரு 1/2 கிலோவாவது பச்சரிசியை வாங்கிட்டு ஒரு கண்ணாடி பவுல்ல இல்ல வேற ஏதாவது பவுல்ல கொட்டி உங்க பூஜை அறையில வச்சிருங்க. அதற்கு அடுத்தது வெல்லம். அச்சு வெல்லம், குண்டு வெல்லம், எந்த வெல்லம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நாட்டு சர்க்கரை அப்படின்னு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வாங்கி அதையுமே ஒரு பவுல்ல கொட்டி பூஜை அறையில வச்சிருங்க. அடுத்தது துவரம்பருப்பு. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த தை திருநாள் பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய தானியமும் இந்த துவரம்பருப்பு. அப்போ இந்த துவரம்பருப்பை வாங்குவதனால் கடன் சுமைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு, பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய். இந்த நெய் ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷமானது.
உங்க வீட்டுல நல்லெண்ணெய் காட்டிலும் நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த நெய்யும் நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 5 பொருட்களை நாளைய தினம் தை திருநாள் அன்று வாங்கும் பொழுது உங்களுடைய வீடுகளில் ஏழ்ம நிலை, வறுமை, தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நாளைய தினம் இந்த 5 பொருட்களையும் வாங்குங்க. இதுல ஏதாவது 1-2 பொருட்கள் விடுபட்டால் உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வாங்கி கொண்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொங்கல் திருநாளாக இருக்கட்டும், வேறு விசேஷமான நாட்களாக இருந்தாலும் சரிங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு பூஜை வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நாளைய தினம் நீங்க சூரிய பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா சூரியன் அப்படியே உதயமாகிற பொழுது அந்த சூரியனுக்கு நாம பொங்கல் வைத்து படைத்து அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ நம் வாழ்க்கையும் அதுபோல் பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பொங்கல் வைப்பது தான் ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது முடியாது அப்படிங்கிறவங்க 6 மணியிலிருந்து 8:35 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல கூட இந்த பொங்கலை நீங்க வைக்கலாம். இந்த பொங்கலை வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து நீங்க வழிபாடுகள் செய்து அந்த பொங்கலை உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சாப்பிட்டு அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த பொங்கலை கொடுத்து நீங்க பொங்கல் வாழ்த்து சொல்லி நீங்க அவர்களுக்கும் பொங்கலை கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாள் அன்று நாளைய தினம் தை 1ஆம் தேதி கண்டிப்பா நீங்க என்ன பொருளை கலந்து குளிக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். நாளைய தினம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர், அது சுடு தண்ணியா இருக்கலாம், பச்சை தண்ணியா இருக்கலாம், எந்த தண்ணியா வேணாலும் இருக்கலாம். அதுல ஒரு கொத்து வேப்பலைய போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க குளிச்சிருங்க. இதை சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் குளிக்கலாம். இப்படி குளிக்கும் பொழுது நம்மளுக்கு குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மன தெளிவையும் கொடுக்கும். கண்டிப்பா நாளைய தினம் தை பொங்கல் திருநாள் அன்று இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.